ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு டால் தான் செய்ய போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் மதியத்துக்கு செஞ்சேன்னா மதியம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு தோசைக்கும் நான் வந்து அதே வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து நான் வந்து 2 கிளாஸ் வந்து துவரம்பருப்பு இல்லை 1.5 கிளாஸ் வந்து நான் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் வந்து நான் வந்து 1.5 கிளாஸ் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு ஊற வச்சாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 4 பல்லு பூண்டு, மூணு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது 2 எதுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 4 விசில் வர வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வானல் வந்து சூடாகிடுச்சு. நம்ம எல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் வந்து கட் பண்ணிட்டோம். விசுனும் வந்து அடங்கிடுச்சு. இப்போ வாங்க இது எப்படி செய்ய சாப்பிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டு வச்சுருந்தாங்க, என் பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 சின்ன வெங்காயத்தை தான் நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே கூட இது பார்த்திங்கன்னா 3 காஞ்ச மிளகா வந்து நான் கீழே ஆட் பண்ணிக்கிறேன். அந்த காம்பெல்லாம் ஃபஸ்ட்டு கிள்ளிட்டு இதை வந்து இப்படி 2 கொஞ்சம் உடைச்சி இதை வந்து இப்போ ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை, அதனால நான் வந்து சேர்த்துக்கல. காலி ஆகிடுச்சு, கட்டி ஆகிடுச்சு. இருந்தது, அது வந்து பார்த்திங்கன்னா கட்டியானதுனால நான் தூக்கி போட்டேன். இப்போ குக்கரில் வந்து விசில் வந்து அடங்கிடுச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி இருக்கா, இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சா. இதில் வந்து இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் வந்து தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட மசிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணணும். இப்போ இட்லி தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச மிளகா காரமே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சாதத்துக்குங்கிறதுனால ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணால் குழம்புத்தூள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1 டேபிள் ஸ்பூன். கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொதிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் காமிக்கிறேன்.
பருப்பு தால் வந்து ரெடி ஆகிடுச்சு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம். இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவுக்கு எத்தனை படி நான் அரிசி உளுந்து ஊற வைப்பேன்னு சொல்லிட்டு நான் பின் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.